வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை ஷோ ராணின் ராஜ் டாக்கீஸ். இந்த எபிசோடில் வந்து நம்ம ஜென்ரலாக வைப் பண்ணுற சாங்ஸ் பற்றி பேசலான்னு ஆரம்பித்தேன். பட் என்னென்னா, ஒரு நார்மலாக வைப் சாங்ஸு எல்லோரும் தான் பேசுவோம். நான் வந்து எதை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன்னா, நமக்கு வந்து ஒரு ஜானரோ இல்லை ஒரு டைப் ஆஃப் சாங்ஸோ பிடிக்கும். அதனால் வந்து அதை கேட்டவுடனே நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம டக்குன்னு வைப் ஆயிடுவோம். நான் இந்த பாட்காஸ்ட்டில் என்ன பேசலான்ட்டு இருக்கேன்னா, நமக்கு இந்த மாதிரி பாட்டெலாம் பிடிக்குமான்னு நமக்கு தெரியாது. அதாவது இது வந்து நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் ஆனால் திடீர்னு அந்த பாட்டு ஆரம்பித்த உடனே அந்த மீம்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த வைப் மீம்ஸில் ஒரு லாரி வந்து இடித்த உடனே அப்படியே அடித்து மேலே போகிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த மாதிரி வைப் சாங்ஸை பற்றி தான் இந்த பாட்காஸ்ட்டில் பேசலான்ட்டு இருக்கேன். நான் வந்து ஜென்ரலாக வந்து இந்த குத்துப்பாட்டு, ஹிப்ஹாப் பீட்ஸ் உள்ள பாட்டு, தமிழ் ஹிப்ஹாப், ராக் இந்த மாதிரிலாம் நல்லா கேட்பேன். ஃபஸ்ட்டு டிவோஷ்னல் சாங்ஸ் பற்றி பேசலாம். நான் வந்து கடைசி விவசாயி படம் பார்த்துட்ருக்கேன். அதில் வந்து அழகென்ற சொல்லுக்கு முருகா அந்த பாட்டு வரும். அது என்னன்னு தெரியல, அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆனவுடனே ஒரு மாதிரியான ஒரு வைப்பு, அது அப்படியே நம்மளை போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு என்னன்னே புரியல, பட் என்னமோ தெரியல, அந்த பாட்டு ஆரம்பித்த உடனே ஒரு வைப் மிஷின் ஆன் இந்த ஃபீல். அதே மாதிரி வந்து இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்னு ஒரு நாகூர் அனிஃபா பாட்டு. இந்த பாட்டு வந்து அந்த வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள், அப்படியே மேலே போயிட்டேன்னா சரியான ஃபீல். அது நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், அதை கேட்கலாம். அப்புறம் மெயினாக ஒரு பாட்டு என்னன்னா, நான் வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது விஜய் டிவியில் வந்து ஐயப்பன் சீரியல் போடுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு மலையாள டப்பிங் சீரியல்னு நினைக்கிறேன். அந்த சீரியல் முடிஞ்ச உடனே ஹரிவராசனம் பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு வந்தாலே பயங்கரமாக மெஸ்மரைஸ் ஆயிடுவேன். அப்புறம் வந்து ராக் ஸ்டார் படத்தில் வந்து குன் ஃபாயா குன்னு ஒரு பாட்டு. அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து சத்தாக்கும் அப்புறம் வந்து நாதான் பரிந்து இந்த 2 சாங் தான் நான் ரெகுலராக கேட்பேன். அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் கழித்து எதர்ச்சியாக தான் நான் வந்து குன் ஃபயா குன் கேட்குறேன். அது கேட்ட உடனே இன்ஸ்டன்ட் வைப், இன்ஸ்டன்ட் டிவைன் மோட் ஆன், பயங்கரமான ஒரு ஃபீல். எனக்கு இப்போ கூட மைண்டு ரொம்ப அலைப்பாயுது, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்குன்னா நான் கேட்குற ஒன் ஆஃப் த சாங்ஸ் டு கண்ட்ரோல் மை ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, பேனிக் ஆர் வாட் எவர் இட் இஸ். எனக்கு வந்து மன அமைதி வேணும்னா இந்த பாட்டை நான் கண்டிப்பாக கேட்பேன். அங்கே இடி முழங்குதுன்னு ஒரு ஃபோக் சாங். அந்த பாட்டம் கேட்டவுடனே ஒரு சாமி வர ஃபீல் வந்துடும் எனக்கு பயங்கரமாக. அந்த பீட்டு கேட்டாலே ஒரு அப்படியே ஃபயர் மோட் ஆன் ஆகும். செம்ம பாட்டு. அது நிறைய பேர் பாடியிருக்காங்க. நான் கேட்ட பாட்டை பாடினவர் வந்து கோட்டைச்சாமி. ஸோ ஃபோக் சாங்ஸ் கூட நான் ஜென்ரலாக அவ்வளோ கேட்டதில்லை. நான் வந்து எப்படின்னா, முன்னவே சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்லோவான சாங்ஸு, அப்புறம் வந்து இந்த ரொம்ப மெலடி ரொமான்டிக் உள்ளது, இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்க மாட்டேன். கிராமிய பாடல்கள் இதெல்லாம் பெருசாக நான் கேட்டதில்லை. பொதுவாக வந்து கிராமிய பாடல்களோ ஃபோக் சாங்ஸோ நான் அவ்வளோ கேட்டதில்லை. 16 வயது நிலை படத்தில் வந்து செவ்வந்தி பூ முடித்த சின்னக்கா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து கேட்ட உடனே இன்ஸ்டன்ட் வைப், சரியான வைப் அது. அப்புறம் கரகாட்டக்காரனில் வந்து ஊரு விட்டு ஊரு வந்துன்னு ஒரு பாட்டு மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பார். அதுவுமே வந்து எனக்கு பாட்டு ஸ்டார்ட் ஆனோடனே செமையாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி பாட்டெலாம் நமக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி டவுட்டே வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம கேட்க மாட்டோம், ஆனால் கேட்ட உடனே ஒரு ஜாலியாக இருக்குது, ஒரு ஃபன்னாக இருக்குது. அந்த பாட்டெலாம் நான் வந்து காலேஜ் டைமில் வந்து ரிப்பீட் மோடில் கேட்பேன். மலேசியா வாசுதேவன் சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாட்டுமே மலேசியா வாசுதேவன் பாட்டு தான். அதுக்கப்புறம் நான் இப்போ சொல்ல போகிற பாட்டுமே மலேசியா வாசுதேவன் பாட்டு தான். எனக்கு வந்து இளையராஜா அண்ட் மலேசியா வாசுதேவன் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட கோடை கால காற்றேன்னு ஒரு பாட்டு இருக்குது பன்னீர் புஷ்பங்கள் படத்தில். அந்த பாட்டு நான் எப்போ கேட்டாலுமே ஒரு மன அமைதி கிடைக்கும். ஒரு வாட்டி நான் ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸில் ஹெக்டிக்காக போயிட்டு இருந்த டைம், ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன். ஆஃபீஸ் போகிறேன், சரியான மழை. மெட்ரோவில் இறங்கி ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கேன் நான், ஈக்காடு தாங்கல் ஸ்டேஷனில். சரியான மழை. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கடுப்பான ஒரு மனநிலைமை. அப்போ வந்து கோடைக்கால காற்று பாட்டை வந்து ஹெட்செட்டில் போட்டு அமைதியாக உட்காட்றேன். ஸ்டேஷன்லேயே கண்ணை மூடிட்டு உட்காட்றேன். அந்த பாட்டு கேட்ட உடனே அப்படியே ஒரு மன அமைதி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் குறைஞ்சி, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் அமைதியாகி, அப்புறம் நான் ஆஃபீஸில் போய் ஒரு நல்ல மனநிலைமையில் சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். அன்றைக்கி டேவே நல்லா சூப்பராக போச்சு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப கடுப்பு மோடில் இருக்கும்போது இந்த பாட்டை கேட்டு டிஸ்ட்ரெஸ் பண்ணிப்பேன் என்ன. அப்புறம் வந்து பூவே இளைய பூவேன்னு ஒரு பாட்டு. நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ நம்பர்ஸு, இந்த ரொமான்டிக் சாங்ஸ்லாம் பிடிக்காதுன்னு. பட் என்னமோ தெரியல, இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல். இதுவும் மலேசியா வாசுதேவன் தான், நல்லாயிருக்கும். அப்புறம் சிகப்பு ரோஜாக்களில் இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது அப்படின்னு ஒரு பாட்டு, அதுவுமே பயங்கரமாக இருக்கும். அந்த படம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், திடீர்னு இந்த பாட்டு வருது, ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். எப்பறம் நமக்கு இந்த பாட்டெலாம் பிடிக்குதுன்னு இது கேட்கும்போதும் எனக்கு ஒரு ஷாக்கு. அந்த படத்தில் இன்னொரு சாங் கமல் பாடியிருப்பார், நினைவோ ஒரு பறவைன்னு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கமல்ஹாசன் வந்து இளையராஜாவுக்கு வந்து முதல்ல பாடின பாட்டுன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடெண்ட் வந்து கமல் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருப்பார். அதாவது என்னென்னா, அவர் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து 1 is the loneliest number அப்படின்னு ஒரு சாங் பாடியிருப்பார், இங்கிலீஷ் சாங்.
அதை வந்து கீழே இருந்த இளையராஜா வந்து கேட்டுட்டாராம். அடுத்த நாள் வந்து ரெக்கார்டிங் சும்மா இவர் போனப்போ வந்து, வாங்க கமல் நல்லா பாடினீங்களே நேற்று, அதே மாதிரி இதுலேயும் பாடிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு பாட வச்சாராம். இந்த பாட்டுமே ஒரு ஸ்லோ சாங் தான். இந்த பாட்டுமே கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் வைப் வரும். கமல், இளையராஜா, மலேசியா வாசுதேவன் இவங்க காம்பினேஷனில் வந்து இன்னொரு பயங்கரமான ஒரு வைப் சாங் என்னென்னா, பேர் வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லிவாசம். இந்த சாங் பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. விஜய் வரதராஜோட ஒரு போஸ்ட்டில் பார்த்த ஞாபகம் இது. கீரவாணின்னு ஒரு சாங். ஒரு போஸ்ட்டை பார்த்து தான் நான் போய் இந்த பாட்டை கேட்குறேன். பாட்டு பிகின் ஆன உடனே அந்த வைப் ஹிட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து எனக்கு எப்படின்னா, நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருப்போம். நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக தான் இருப்போம் இந்த பாட்டு வரப்போகுது அப்படின்னு. பட் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பயங்கரமாக நமக்கு ஹிட் ஆகும். இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே நமக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி எபிக் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த பீட்டோ இல்லை ஒரு பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகும்போதோ. அதே மாதிரி வந்து சில சோக சாங்ஸ்லாம் கேட்குறது வந்து நான் தவிர்த்துருவேன். எப்படின்னா, இப்போ அந்த பாட்டு கேட்டவுடனே நமக்கு ஒரு மாதிரி ஒரு சேட்னஸ் வந்து நம்மளை ஒட்டிக்கும். அதனால் வந்து நான் ஜென்ரலாகவே சோகமாக இருக்க சாங்ஸ்லாம் திருப்பி கேட்க மாட்டேன். ஆனால் சில சாங்ஸ்லாம் வந்து சோகமாக இருந்தாலுமே பயங்கர வைப்பாக இருக்கும். காலா படத்தில் கண்ணம்மான்னு ஒரு பாட்டு வரும், இந்த பாட்டு. அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி கபாலிலேயே மாய நதி இங்குன்னு ஒரு பாட்டு வரும், அதுவும். அதே மாதிரி டேவிட் படத்தில் வந்து கனவே கனவேன் அனிருத் பாட்டு பயங்கரமான ஒரு ஃபீல். அது கேட்டாலே அப்படியே சோகத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிடுவோம். பட் ஆனால் பயங்கரமான ஒரு வைப். அது நான் கேட்கக்கூடாதுன்னு நினைப்பேன். சோகமாயிடுவோம், என்னடா இது சோகமாக இது ஃபீல் பண்ணணும்னு நினைப்பேன். பட் இருந்தாலும் கேட்பேன். அதே மாதிரி பழைய பாட்டில் வந்து கர்ணன் படத்தில் வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்டு, அது கேட்கும்போதே பயங்கரமாக அப்படியே கண்ணில் தண்ணி வர மாதிரி ஒரு எமோஷனை வந்து உண்டாக்கிறோம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுன்னு அவருடைய வாய்ஸ் வந்து நம்ம அப்படியே உள்ளே போய் ஏதோ ஒன்று பண்ணோம். பயங்கரமாக ஒரு ஆன்மாவை தொடர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த மாதிரி நிறைய சாங்ஸு, நிறைய சுச்சுவேஷன்ஸை வந்து அடுக்கடுக்காக அடிக்கிட்டே போகலாம், டைம் பத்தாது. ஸோ இந்த எபிசோடில் வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேன். வழக்கமாக சொல்கிறது தான், நீங்கள் வந்து இந்த எபிசோடை கேட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாமும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வைபான ஒரு சாங், ஒரு சிச்சுவேஷன். அப்புறம் இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.